ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் ஃப்ரம் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுல நம்ம என்னென்ன கஷ்டங்களை நம்ம எதிர்பார்க்குறோம், என்னென்ன அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் அன்பான ரிக்வெஸ்ட்டு, வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் மணி சேவிங் பற்றியும் கோல் சேவிங் பற்றியும் இந்த மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னோ அதை பற்றி நான் பேசலாம். நம்ம இன்னொன்று இப்போ நான் வீட்டிலேருந்து வேலை செய்கிறது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அதுக்குள்ள போய் நம்ம அதுல படுற ஒரு ஒரு பாடுகள் சொல்லுவேன் நான், பாடுகள். ஏன்னா நான் பர்சனலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு தான் நான் சொல்றேன் நான். ஸோ நிறைய பேர் இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எல்லாம் செய்யறாங்க. அது 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 சில பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ள போய் செய்யும் போது அது இருக்கிற கஷ்டங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ சரி வாங்க நம்ம வீடியோ டீட்டெயிலாக பேசலாம். ஒரு 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 டெக்ஸ்ட் நான் சைடில் ஜஸ்ட் அதை பற்றி நான் கொடுக்குறேன். நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதை புரியுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நான் எல்லா வீடியோவும் நான் முயற்சி பண்ணுறேன் சைடில் கிளிப்ஸ் கொடுக்குறதுக்காக. இப்போ ஒரு வீட்டில் வேலை செய்யறது நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறவங்களுக்கு ரியாலிட்டி. வீட்டில் வேலை செய்யும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். சில பேர் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிதான் நம்ம வீட்டிலேருந்து வேலை செய்யணும். ஃபோன் அடிக்கும், சில டிவி சவுண்டு பெருசாக இருக்கும். ஈவன் நம்ம சில பேர் பெட்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சொல்ல முடியாது, வீட்டில் வேலை செய்யறது அவ்வளோ ஈஸி இல்லை. சில பேர் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வித்தவுட் எந்த ஒரு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத ஒரு டிசிப்ளினா ஒரு இடம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. அப்படிதான், அப்பதான் வீட்டுல இருந்து வேலை செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது டிப் என்ன கொடுக்குறேன், செட் ரூட்டீன் டைம். மேல நான் கொடுக்குறேன் அந்த சைட்ல. உங்களது டே ஒரு ஃபிக்ஸ் டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரூட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மைண்ட் கிளியரா இருக்கணும். அது வேலை செய்யற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிட் வரணும். ஒரு வேலை செய்ய போறோம் நம்ம வீட்டுல இருந்து, அதுக்கு ஒரு ஸ்பிரிட் வரணும். மனசுக்குள்ள உங்க ஆள் மனசுல அந்த ஸ்பிரிட் வந்தாதான் நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் நம்மளுக்கு அது செட் ஆகும். ஓகேவா? இப்போ டிப் 2 பத்தி பேசுறேன். கிரியேட் அ ஒர்க் ஸ்பேஸ். உங்களுக்கு இடம் ஒரு பெட்ரூமா இருக்கக்கூடாது வேலை செய்யும்போது. அதை நல்லா 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 நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல நம்ம பெட்ரூம் அழகா சாஞ்சுக்கிட்ட வேலை செய்யலாம்னு அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். அது அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். அப்பதான் நம்ம எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாம வீட்டுல இருந்து அழகா வேலை செய்ய முடியும். ஓகேவா? இப்போ டிப் 3 பத்தி பேசுறேன், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். இது எனக்கு ரொம்ப இதை நான் அனுபவிச்சிருக்கேன். வீட்டுல வேலை செய்யும்போது உங்களது போன் ஒரு சைலண்ட் மோட்ல வச்சுக்கணும். எந்த ஒரு சோசியல் மீடியால இருந்து உங்களுக்கு இந்த பாப்பப் வரும் பாரு, அதெல்லாம் நீங்க மியூட்ல வச்சுக்கணும். வேலை செய்யும்போது வேலையெல்லாம் ஃபுல்லி 100% ஃபோக்கஸ்டா இருக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உங்களது சின்ன ஒரு தப்பானது பெரிய உங்களது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல போயிட்டோம்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி நம்ம நிறைய மெயில் அனுப்பணும், எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அன்வான்ட் டைம் நம்மள அதுல நம்மள கீல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரா போன் எல்லாம் சைலண்ட் பண்ணி நம்ம வேலையை பார்க்கணும். ஓகேவா? இப்போ டிப் 4 பத்தி பேசுறேன், டேக் அ பிரேக். வீட்டுல வேலை செய்யணும், கண்டினியூஸா வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்லைங்க. நம்ம அதுக்கு நடுவில் நம்ம பிரேக் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா வேலை செய்யல நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்குன்னு நம்ம ஷார்ட் பிரேக்ஸ் நடுவில் எடுக்கிறது நம்மளுக்குள்ள ரிஃப்ரெஷ் மைண்டை பண்ணிட்டு நம்ம அந்த வேலை ஃபோக்கஸா ஸ்டே ப்ரொடக்டிவா நம்ம இருக்க முடியும்.
ஸோ நடுநாட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக் எடுத்து வேலை செய்ய பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து டிப் நம்பர் 5 பற்றி பேசுகிறேன். செட் டெய்லி கோல்ஸ். உங்களுக்கு ஒரு நோட் புக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நோட் பேடாக இருக்கட்டும், லேப்டாப்பில், கம்ப்யூட்டர், ஏதாவது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு டாஸ்க் ஃபார் த டே. இது வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த ஒரு டாஸ்க் நம்ம வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணாதான் நம்ம அந்த வேலையை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ சைடில் கொடுக்குறோம் பாருங்க, கிளியர் கோல்ஸ் ஈக்குவல் டு பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் லெஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து கோலை வந்து ப்ராப்பராக பண்ணால் வந்து அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்புறம் வந்து லெஸ் டென்ஷனை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து அதில் வந்து கண்டிப்பாக 100% மிஸ்டேக் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில். என்னன்னா வந்து நம்ம என்னதான் வந்து வீட்டில் வேலை செஞ்சு வந்து நம்மளுக்கு கம்பெனி வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் தான் கொடுப்பாங்க. இல்லை அதுல இருந்து கூட கொடுக்க மாட்டாங்க, இல்லை கம்மி பண்ண மாட்டாங்க. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நானும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நினச்சிட்டு வந்து நிறைய வேலை செய்வேன். அந்த 1 hour இருந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் வந்து செய்வேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேலை வந்து முடிக்கணும், மேனேஜ் பண்ணதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் செய்யறது இல்லை. நம்மளுக்கு கொடுக்குற லிமிட்டை தான் செய்யணும். நம்ம லிமிட் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி வந்து நம்மளுக்கு சொந்த கம்பெனியா இல்லை இருக்க வரையும் நம்ம வேலை செய்ய தெரியும். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு டைம் போய் ஆயிடுச்சுன்னா டாட்டா பாய் பாய் சொல்ல போயிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுக்குற சம்பளத்துல வந்து நம்ம வந்து கரெக்டா பொறுப்பா ஒரு டிசிப்ளினா வேலை செய்யறதுக்கு பாருங்க. நம்மளுக்கு வீட்டில் ஒர்க் நம்ம வந்து இப்போ என்னுடைய என்ன சொல்லுவேன், இந்த டைமிங் இந்த ஆஃபீஸ்ல 8 மணி நேரம் இங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யணும், 1 மணி நேரம் வீட்டுல வேலை செய்யணும். 5:30 மணிக்கு கிளம்புனா வீட்டுக்கு போயிட்டு 6:30 6:45 ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு 1 hour வேலை செய்யணும். 1 hour தான் நான் வேலை செய்யறேன். நான் 1 hourக்கு மேல நான் செய்ய மாட்டேன். நான் அது நிறைய பேர் வந்து நடுவில் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த லேப்டாப் ஆன் ஆகுதா, எனக்கு இந்த மாதிரி இல்லை, எந்த லேப்டாப் இல்லை. ஆனால் வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அட்வான்டேஜ் எடுக்காங்க. அவளுக்கு வீட்டுல இருந்து வேலை இருக்கு, நம்ம ஏதாவது நம்ம வேலையை கொடுத்து அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை செய்வாங்க. அப்படி இருக்காம நம்மளது வேலையை வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். அந்த 1 hour கொடுக்குறாங்க பாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த 1 hourல தான் நம்ம வேலையை வந்து முடிச்சுட்டு லேப்டாப் மூடி வச்சுட்டு நம்ம வேற வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு வீட்டுக்கு போனா. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நினைச்சிட்டு வந்து ஆஃபீஸ்ல இருக்கவங்க தான் நம்மள வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இப்போ 1 hour வேலை செய்யல, இதெல்லாம் டம்ப் பண்ணலாம். அப்படி இருக்காம ஒன் ஹவர்ல என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். எனக்கு இருக்குது இது சுச்சுவேஷன் நான் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்மார்ட்டா இருந்தால் தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து நான் இதுதான் டிப்ஸ் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். இப்பயும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நினச்சிட்டு வந்து கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து வெல்கம் பண்ணாதீங்க. அந்த அந்த டைம்ல வந்து ஃபோக்கஸை வேலையை முடிச்சுட்டு ஓகே நான் பண்ணிட்டேன் கரெக்டாக அப்படி இருக்காம, அப்படி இருந்துட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷன் இருக்காமல் இருக்க முடியும். ஒன்லி சிம்பிள் டிப்ஸ் தான் அதில். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எவ்வளோ நேரத்தில் நம்ம வேலை செய்யறோமோ அவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும். இதான் சக்கனும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு முக்கியமானது வேலையும் முக்கியம், வீட்டு மெம்பரும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸாக நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ கடைசியாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய்.